Hi all, welcome to day 4 of our coding series. So last two lessonsல நம்ம என்ன பார்த்தோம்னா இங்கிலீஷ் படிக்க ஏன் கஷ்டமா இருக்குங்கிறதுக்கு ரெண்டு ரீசன்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று நம்பர் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்து லெட்டர்ஸை விட அதிகமாக இருக்கிறது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சவுண்டுக்கே நிறைய ஸ்பெல்லிங், ஒன் சவுண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்த தேர்ட் ரீசன் என்னன்னா ஸ்பெல்லிங் ஒன்று தான், ஆனால் அந்த ஒரே ஸ்பெல்லிங்கே டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட், இப்போ இது எல்லாத்தையுமே லெட்டர் ஏவோட ஒரே ஸ்பெல்லிங் லெட்டர் ஏ தான் எல்லா வேர்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணணும். ஆனால் அதோடைய ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா அதோடைய சவுண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறும். ஒரே ஸ்பெல்லிங் ஏ தான் நம்ம யூஸ் பண்ணுற லெட்டர், அந்த ஸ்பெல்லிங்னா அந்த லெட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது ஏ தான், ஆனால் அதோட சவுண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறும். இது ஆன், அதாவது நம்ம தமிழில் ஆ சொல்கிறது ஆன். இது எனி, ஏ, ஸோ ஏ லெட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, எனி. இது ஏப்ரல், ஸோ நம்ம ஏ தமிழில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும். ஏப்ரல். இது அபோவ், இது வந்து தமிழில் நமக்கு அந்த உச்சரிப்புல அபோவ். இது ஆன், ஆ சவுண்ட் வரும், ஆ வான். ஓகே, ஸோ ஒரே ஸ்பெல்லிங் தான், அதில் சேம் லெட்டருக்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நமக்கு வந்து இங்கிலீஷ் படிக்க கஷ்டமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ரீசனை பார்க்கலாம். தேங்க்யூ.